Good morning students. Lesson 3 Fluids. So நம்ம ஆல்ரெடி எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா hydraulic pressure, then Pascal hydraulic pressure. Okay. So now I am going to teach the topic density. What is density? Density means அடர்த்தின்னு சொல்லலாம். ஓகேவா? Density means mass per volume. ஒரு பொருளினுடைய mass per அந்த பொருளினுடைய volume. Okay, so ratio of the mass to the volume is called density. Okay, what is density? Density is a substance is mass per unit volume of a given substance is called density. Okay, what is density? Density is the density of a substance is mass per unit volume of the given substance. Therefore, density is equal to mass per volume. Density is equal to mass per volume. Okay, so next one, activity 5. 5 and the activity பாத்தீங்கன்னா, take 2 identical flask and fill one flask with water to 250 centimeter cube. ஓகேவா? ஸோ 2 flask நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 1 flask is filled with water, then another 1 flask is filled with kerosene, that means மண்ணெண்ணெய். Okay, so to the same mark, that means 250 centimeter cube, then 250 centimeter cube. What is 250 centimeter cube? Centimeter cube அப்படிங்கிறது then 1 milli is equal to 1 centimeter cube. பார்த்துக்கோ, 1 milli is equal to 1 centimeter cube. But what is 250 centimeter cube? 250 milli. Okay, so 250 milli, that means கால் லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம்னா, so 250 milli வாட்டர் வந்து இதில் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 250 கிரசின், இது கிரசின், இது வந்து வாட்டர். ஓகேவா? சாரி, இங்கே வந்து மண்ணெண்ணெய் இருக்குது, இங்கே வந்து வாட்டர் இருக்குது. ஓகேவா? 250 கிரசின் வந்து இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து 250 வாட்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஃபில் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே சேம் அமௌண்ட் தான். இந்த அளவு அப்படிங்கிறது, குவான்டிட்டி அப்படிங்கிறது சேம் குவான்டிட்டி தான். பட் மெஷர் தம் இன் எ பேலன்ஸ். த ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் வாட்டர் வில் பி ஹெவியர் தென் த ஒன் ஃபில்டு வித் kerosene. பார்த்தீங்கன்னா, the flask filled with water வந்து will be heavier than the one filled with kerosene. kerosene விட மாஸ் ஃபில் பண்ண அந்த ஜக்கு, அந்த ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறது வந்து வெயிட், மாஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே 280 கிராம், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய 250 மில்லி அப்படிங்கிறது kerosene அப்படிங்கிறது இந்த ஃப்ளாஸ்கில் இருக்குது. ஸோ இந்த ஜக்கு, இந்த ஃப்ளாஸ்கினுடைய வெயிட், இந்த மாஸ் அப்படிங்கிறதுனா 80 கிராம். மாஸ் எவ்வளோமா நமக்கு இதில் வந்து 80 கிராம். எந்த ஜக்குனுடைய அந்த ஃப்ளாஸ்கினுடைய மாஸ், இந்த ஃப்ளாஸ்கினுடைய மாஸ் நம்ம சேம் மாஸ் தான், சேம் குவான்டிட்டி தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாஸ்க்கும் இந்த kerosene சேர்ந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 280 கிராம் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வாட்டரும் இந்த ஃப்ளாஸ்க்கும் இந்த வாட்டரும் சேர்ந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 330 கிராம். அது எப்படி? சேம் ஃப்ளாஸ்க் தான், சேம் அமௌண்ட் தான். இங்கேயும் 250 மில்லி தான், இங்கேயும் 250 மில்லி தான். இது 80 கிராம் ஃப்ளாஸ்க் தான், இது 80 கிராம் ஃப்ளாஸ்க் தான். பட் நம்ம டோட்டலாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது அதனுடைய கிராம் எவ்வளோ இருக்குன்னா 280 கிராம், இங்கே 330 கிராம் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் எவ்வளோ வந்திருக்கு? 80 கிராம். மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறது என்ன, நமக்கு வந்து 80 கிராம் மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறது வந்து. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் எவ்வளோன்னா 80 கிராம். தென் டோட்டல் மாஸ் அப்படின்னு 280 கிராம் கொடுத்துட்டாங்க. 280 கிராம் அப்படிங்கிறது எழுதுனா அந்த ஃப்ளாஸ்க்கு ப்ளஸ் kerosene அப்படிங்கிறது எவ்வளோனா 280 கிராம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த மாஸ் ஆஃப் த kerosene எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா மாஸ் ஆஃப் த kerosene அப்படிங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, மாஸ் ஆஃப் த kerosene இஸ் ஈக்குவல் டு 280 மைனஸ் 80 இஸ் ஈக்குவல் டு 200 கிராம். ஓகே, வந்துடுச்சா? 200 கிராம் அப்படிங்கிறது புக்கில் வந்துடுச்சா? 200 கிராம், 280 கிராமா. ஸோ மைனஸ் பண்ண நமக்கு என்ன வந்துடும்? 200 கிராம். 200 கிராம் வந்துட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க், இது வந்து வாட்டர். மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறது 80 கிராம்.
இது வந்து 80 கிராம். தென் மாஸ், டோட்டல் மாஸ் அப்படிங்கிறது இந்த ஃப்ளாஸ்க்கு ப்ளஸ் வாட்டர் எவ்வளோ வருது, 330 கிராம் கொடுத்தாங்க. இதில் எவ்வளோ இருக்குது, இதில் வந்து 330 கிராம்னு இருக்குது. ஓகேவா? ஸோ 330 கிராம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவு, 330 minus 8 is equal to 250 கிராம். ஸோ மாஸ் ஆஃப் த வாட்டர் நமக்கு என்ன கிடச்சிட்டுமா, 250 கிராம் கிடச்சிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ அதனுடைய டென்சிட்டி பார்க்குறோம். ஏன்னா டென்சிட்டியை பொறுத்து தான் நம்ம அது வந்து எது வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ த density, what is density? Mass per volume. If mass of the water per volume of the water, okay, is equal to mass of the water எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சது, 250 கிராம் கண்டுபிடிச்சிக்கோம். வாட்டர் 250 கிராம் கண்டுபிடிச்சிக்கோம். பை வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த வாட்டர், நம்ம வந்து ஆல்ரெடி தெரியும் 250 ml. இதுதான் வால்யூம். ஓகே, தட் மீன்ஸ் 250 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ 250 ml போட்டாச்சு இதில் வந்து. ஓகேவா? ஸோ இந்த 250க்கும் இந்த 250 கேன்சல் ஆகுது. இப்போ 1 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப், 1 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். இதுதான் வாட்டர்னுடைய டென்சிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த கெரசின், மாஸ் பெர் வால்யூம். மாஸ் ஆஃப் த கெரசின் பை வால்யூம் ஆஃப் த கெரசின். வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த கெரசின், கண்டுபிடிச்சிக்கோ. ஆல்ரெடி வி ஃபைண்ட் 200 கிராம் by what is the volume of the kerosene, 250 milli, that means 250 centimeter cube. கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும்னா, இங்கே வந்து 4/5 வரும். ஸோ கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும், 0.8 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த கெரசினுடைய கெரசின் வேல்யூ வந்து 0.8 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். தென் டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் வந்து 1 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள் எது நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது டென்சிட்டி அப்படிங்கிறது. வாட்டர் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி தானே? ஸோ இந்த இடத்துல வந்து ஏன் அப்படின்னா இதுதான் ரீசன். ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள் என்ன கேட்டுன்னா, த ஃப்ளாஸ்க் filled with water will be heavier than the one filled with kerosene. பிகாஸ் ஏன் அப்படின்னா வாட்டருடைய டென்சிட்டி அப்படிங்கிறது அதிகம். வாட்டருடைய டென்சிட்டி அப்படிங்கிறது அதிகம். ஓகேவா? ஸோ வாட்டர் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா பார்த்தீங்கன்னா த டென்சிட்டிஸ், த ரிசல்ட் ஆஃப் வாட்டருக்கு வந்து கெரசினுக்கு வந்து 0.8 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப், த ரிசல்ட் 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அண்ட் 0.8 சென்டிமீட்டர் கியூப், ஆர் த டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் அண்ட் டென்சிட்டி ஆஃப் த கெரசின். Okay, therefore the density of the substance is mass per unit volume of the given substance. Mass per unit volume of the given substance. Okay, va? So SI unit of density is kilogram per meter cube. This is important one word. SI unit of density is kilogram per meter cube. Also gram per centimeter cube. இது வந்து CGS system, இது MK system. Okay, va? So the symbol for density is rho. So symbol for density is rho. Rho means density nuடைய symbol rho. Okay, va? So density அப்படிங்கிறதுனா mass per volume. That means ratio of the mass of the substance to mass of the volume of the substance. Okay, so மறந்துடாதீங்க. So density is equal to mass per volume. For density of the substance is equal to என்ன density mass of the substance per mass of the volume of the substance. Okay, இந்த பொருளினுடைய mass per அந்த பொருளினுடைய volume, the density. Okay, va?